தங்கமயிலோட தங்கச்சி சுடரு தங்கமயிலை பார்த்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினச்சி உனக்கு பொறாமையாக இருக்கா, நீ தான் இப்படி வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்க, அதே மாதிரி நானும் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மயிலை கேட்க, தங்கமயிலுக்கு தங்கச்சி இப்படி கேட்டுட்டாலேன்னு மனசே சரியில்லைங்க. இன்னொரு பக்கம் அரசிக்கிட்ட சரவணன் என்னை மன்னிச்சிரு அரசி, நான் வேணா உன்னை காலேஜில் கொண்டு போய் விடவா, செலவுக்கு காசெல்லாம் வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னென்ன புதுசாக இருக்குது, ஏன் இப்போ உனக்கு என்னாச்சு, கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு அரசி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சுட்டு அரசி, குமார் உன்னை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு அரசி கிட்ட மன்னிப்பு கேட்டு சரவணன் கடிக்க போகிறாரு. அங்கே கொஞ்சம் நேரத்தில் நம்ம கதிர் வராங்க. கதிர் வந்த உடனே குமாரோட கல்யாண விஷயத்தை பற்றி தானே பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரவணனுக்கு செம்ம கோவம். அதை கேட்ட உடனேயே நான் அம்மா ராஜி 3 பேருமே கல்யாணத்துக்கு போகலான்னு இருக்கோன்னு அதான் அப்பாவும் சொல்கிறாரு, ராஜியும் முறை செய்யணும்னு ஆசைப்படுறா, அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, நான் கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஆமாண்டா அவனே என்னோட வாழ்க்கையை சீரழிச்சவங்க குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறான், போய் நீங்களும் அச்சதை போட்டுட்டு வந்து நல்லா சாப்பிட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக கதிரை பிடிச்சி கத்தி விட்டுடுறாரு. கதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் ராஜி, இன்னொரு பக்கம் அண்ணன். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் செந்திலுக்கு கால் பண்ணி என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுடுறா, எனக்கு சுத்தமாக முடியல அப்படிங்கிற மாதிரி மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.